அனைவருக்கும் வணக்கம். கேப்டன் பிரபாகரன் படம் வந்து என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப நெருக்கமான படம். கிட்டத்தட்ட கள்ளக்குறிச்சி ராஜா தியேட்டர்ல வந்து 100 நாள் ஓடுனுச்சு. அந்த 100 நாள்ல வந்து ஒரு ஒரு 10 நாள் அடுத்தடுத்த ஷோ அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். இந்த படம் வந்து எனக்கு ஏன் இவ்வளோ நெருக்கம்னு சொன்னா, நான் நெறைய விஷயம் சினிமால வந்து இந்த படத்துலேருந்து கத்துக்கிட்டேன். ஸ்க்ரீன் ப்ளே எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது, நம்ம வந்து அ ஒ படம் பார்த்தீங்கன்னா 2 சாங்குமே ஹீரோவுக்கு கிடையாது. எவ்வளோ புதுசு பாருங்க. 2 பாட்டு தான். அதுவே புதுசு அந்த டைம்ல. அந்த 2 பாட்டுமே ஹீரோவுக்கு கிடையாதுன்னா, அது எந்த ஹீரோ ஒத்துக்குவாங்க? அதுவும் ஒரு அவ்வளோ பெரிய ஹிட்டு சாங். கேட்ட உடனே, ஐயோ! நான் பாடுறேன் ஏதாவது சொல்லுவாங்கல்ல அது. அது வந்து ரொம்ப புதுசா இருந்தது. அதேமாரி படம் ஆரம்பிச்சு ஒரு 19 நிமிஷத்துல வந்து ஹீரோவே இருக்க மாட்டாரு. ஹீரோ இல்லாம ஒரு ஒரு சாங், ஒரு ஃபைட் இருக்கும். இது எப்படி சாத்தியமாச்சுன்னு எனக்கு தோணுது. ஆச்சரியமா இருந்தது. அதனால தான் என்னுடைய படங்கள்ல பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா என்ன கேரக்டர் பில்ட் பண்ணாலும் அந்த 19வது நிமிஷத்துல கதைக்கு வந்துருவேன். நம்ம வந்து துப்பாக்கியில எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த பஸ்ஸு பிளாஸ்ட்ல இருந்து கதை ஆரம்பிச்சிரும். அது கரெக்ட்டா கேப்டன் பரவனோட இன்ஸ்பிரேஷன்ல தான் அந்த ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் இருந்தது. அதே மாதிரி ஒரு ஆக்ஷன் ஃபில்ம்ல வில்லன் இறந்துட்ட பிறகு படம் இருக்காது. வில்லன் வில்லன் தான் ஹீரோவோட எனிமி. அவன் தான் கதை. வில்லன் இறந்துட்ட பிறகு படம் இருக்கவே இருக்காது. ஆனா வில்லன் இறந்ததுக்கு அப்புறம் 10 நிமிஷம் படம் ஓடும். அதுதான் எனக்கு திருப்பி ரமணால இன்ஸ்பிரேஷன் ஆச்சு. ரமணால வில்லன் இறந்த பிறகு திருப்பி 10 நிமிஷம் இருந்துச்சு. ஏன்னா பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு அந்த படம் கொடுத்தது. அவ்வளோ பெரிய பிரம்மாண்டம், ஒரு ஆச்சரியமான ஒரு ஒரு பிரமிப்ப அந்த படம் குடுத்துச்சு. அ அந்த அந்த படத்துல வந்து லியாகத் அலி கான் சாரோட வசனம் ஆகட்டும், நான் ஒரு ஷோல வந்து லிட்டரலா எண்ணுனேன். 36 இடத்துல கிளாப்ஸ் டயலாக் மட்டுமே இருந்துச்சு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான படம். அந்த படத்த பண்ணிட்டதுக்கப்புறம், அதே கேப்டன வச்சு நான் ஒரு டைரக்ட் பண்ணுவேன் அப்படின்றதும் எனக்கு ஒரு கனவா இருந்தது. அதே மாதிரி என்னுடைய திருமணத்த அவரு நடத்தி வச்சாருன்னு நெனைக்கும்போது, அதுவும் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு நான் ஊர்ல சினிமாவுக்கே வராத ஒரு ரசிகனா, அவரோட கேப்டன் பிரபாகரன வந்து ஃப்ரண்ட் ரோல உட்காந்து நான் பார்த்த ஒரு ரசிகன் வந்து இன்னைக்கு ரிலீஸ்ல வந்து அந்த டைரக்டரோட பக்கத்துல உட்காந்துருக்கேன்னும்போது, எனக்கு இதுவே கனவு மாரி தான் இருக்கு. ரொம்ப நன்றி சார், எங்கள கூப்பிட்டதுக்கு. இப்படி ஒரு அற்புதமான படத்த குடுத்துருக்கீங்க. கண்டிப்பா இந்த ஜெனரேஷன் அ ஆடியன்ஸ் வந்து ஒரு படத்த பாருங்க. எப்படி அந்த பிரம்மாண்டத்த கொண்டு வந்திருக்காரு. தமிழ்ல வந்து ஒரு இங்கிலீஷ் படம் மாரி அந்த டைமுக்கு அந்த அந்த ட்ரெயின்ல ஒரு ஒரு ஃபைட் ஒரு ஷாட் மட்டும் வந்திருக்கும். அத பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அவ்வளோ ஆச்சரியமா இருக்கும். ஆக்ஷன் சீக்வென்ஸ்லாம் பிரமாதமா இருக்கும். அந்த 20 மினிட்ஸ் பில்டப் பண்ணி, அந்த ஹீரோ வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஃபைட்டுக்கு முன்னாடி ஒரு ரோட்ல அடிச்சு அங்கருந்து போய் போலீஸ் ஸ்டேஷன்ல இது பண்ணுவாங்க. அந்த ஃபைட்டுக்கு மட்டுமே தியேட்டர் பிளாஸ்ட்டா இருக்கும். இந்த தடவ பாருங்க இந்த படத்த. ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். என்னை என்னை அழைத்த அனைவருக்கும் நன்றி. தேங்க் யூ சார். விஜய் பிரபாகரன் அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். நீங்களும் பிரபாகரன் அந்த கேப்டன் பெயர் போல புகழை உச்சை அடைய வேண்டும் என்ற வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். செல்வமணி சார்ட்ட பேசும்போது, சோலே படம் தான் இந்த படத்துக்கு இன்ஸ்பிரேஷன்னு சொல்றாங்க. 91ல இந்த படம் வந்து நான் காலேஜ் படிக்கும்போது இந்த படத்த நான் பார்க்குறேன். எங்க பெரிய அண்ணன் வந்து விஜயகாந்த் சாருடைய பயங்கரமான ஃபேன். ஆனா நான் ரஜினி சாருடைய ஃபேனு. ஆனா இந்த படம் பார்த்துட்டு எனக்கு பயம் வந்துடுச்சு. விஜயகாந்த் சார், ரஜினி சார்லாம் தாண்டி போயிடுவாரோ? என்ன இப்படி ஒரு படம், இப்படி ஒரு ஆக்ஷன் பிளாக், இப்படி ஒரு படமா இருக்காது. போலீஸ் ஸ்டேஷன் ஃபைட் பர்ட்டிகுலரா. 33 வருஷமாச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகி. விஜயகாந்த் சார் வர்றது 33வது நிமிஷத்துல படத்துல வருவார். 2 படம் தான் ஆச்சரியமா இருக்கும். ஒரு சிபிஐ டைரி குரூப்னு ஒரு படம். ஃபர்ஸ்ட்டு வந்து பில்டப் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி ஒரு ஹீரோ வரும்போது இருக்கிற பெப் இருக்குல்ல. கைதியில வந்து சிரஞ்சீவி சாருக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஃபைட் இருக்கும். அந்த கழுத்துல போட்டு அந்த ஒரு டாலர வந்து க்ளக் அப்படி இழுத்த உடனே ஒரு ஆக்ஷன் ஒண்ணு வரும். அதே மாரி ஒரு மூடு கிரியேட் பண்ணி, ஒரு அந்த வண்டியிலருந்து இறங்கி அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஃபைட் இருக்குல்ல. நான் வந்து ரன்ல சப்வே ஃபைட்லாம் கிரியேட் பண்றதுக்கெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி இருக்கும். அப்படி ஒரு ஆக்ஷன் பிளாக்கு. ஸ்கிரிப்ட பத்தி பேசும்போது, கேப்டன் பாபா நான் அவாய்ட் பண்ணி பேசவே முடியாது. நான் சொல்றது பிரம்மாண்டம் மட்டும் இல்ல. ஒரு படம், ஒரு வீரப்பன பிடிக்கணும் அத நோக்கி போகுது. வீரப்பன பிடிச்சாச்சு. ஆனா, வீரப்பன சுட்டுட்டாங்க. வீரப்பன பிடிச்சதோட படம் முடியும்னு தான் நெனைப்போம். அதுக்கப்புறம் ஒரு படம் ஓடும். இது வந்து ஃபேமிலி படங்கள்ல சம்சார மின்சாரம். ஒரு படம், ஒரு குடும்பம் சேரணும் இருந்து, கடைசியில வேற ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு வரும்.
அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் படத்தில், ஒரு பிரம்மாண்டமான படத்தில் நான் பார்த்து பிரமிச்ச ஒரு ஸ்கிரிப்ட்னா அது கேப்டன் பிரபாகரன். இப்ப பார்க்கும்போது அப்படியே ஊர்ல உட்காந்து படம் பார்த்தப்ப, அந்த செகண்ட் ஷோல வெளியில சவுண்ட் கேட்கும் பார்த்தீங்களா? அந்த 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 மாரி ஒரு வாசம் இருக்கிற எந்த படமும் வந்து அப்படிதான் இருக்கும். அந்த ஆட்டமா, தேரோட்டமா சாங்கெல்லாம் அப்படி இருக்கும் தியேட்டர்ல. எல்லாமே புதுசு. அந்த லைட் வந்து தலையில கட்டிட்டு வர அந்த இது, அந்த மொத யூஸ் பண்ண அந்த கன்னு. ஒரு படம் ஏன் புதுசு இன்னைக்கு புஷ்பா படம் வந்தது வந்து பார்த்தா, இந்த படத்தோட இன்ஸ்பிரேஷன் மாரி இருக்கு. அவ்வளவு விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கு. இந்த படத்தோட டயலாக்ஸு, இந்த படத்தோட வில்லன் அம்ஜத் கான் எப்படி அங்க அப்படியோ அந்த மாரி. இந்த படத்த இவ்வளவு பிரம்மாண்டமா எடுக்கிறதுக்கு காரணமா இந்த இப்ராஹிம் ராவுத்தர். அவர பத்தின கேள்விப்படும்போது சப்ஜெக்ட் வந்து அவ்வளோ அற்புதமா கேட்பாங்க. அவ்வளோ அற்புதமா நாலேட்ஜ் இருக்குன்னு சொல்லுவாங்க. விஜயகாந்த் சார் வந்து கண்டிப்பா அவங்க வந்து அவங்க அவங்களுக்கு வந்த ஒரு கிரவுட் இருக்குல்ல, யார் யாரோ நான் எங்கெங்கேயோ கேட்பேன். படத்துல ஹீரோவா நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ஆனா ரியல் லைஃப்ல அப்படி ஒரு ஹீரோ வந்து அந்த வீரம், அவருடைய துணிச்சல், எத்தனை இடங்கள்ல அவர பத்தி பேசுறதுன்னெல்லாம் கேள்விப்பட்டுட்டு, அப்படி ஒரு பெரிய பிரமிப்பு இருக்கும் அவங்க மேல. அந்த குடும்பத்திலேருந்து விஜய் பிரபாகர் வந்திருக்காங்க. அவங்களுக்கான அவங்க செஞ்ச எல்லா விஷயமும் உங்களுக்கு பின்னாடியும் வாழ்நாள் மொத்தமும் ஒரு பின்னாடி வந்துட்டே இருக்கும். நீங்களும் அந்த மாரி உயரத்த கண்டிப்பா தொடணும். பிரம்மாண்டம்னா படத்துல மட்டும் இல்ல, கேரட்லயும் செல்வமணி சார் எனக்கு பிரதர் மாரி. அவரோட உழைப்புல பிரம்மாண்டம், அவருடைய நேர்மையில பிரம்மாண்டம், அவருடைய கேரக்டரைசேஷன் வந்து கேள்விப்படும்போது, அவர் என்கிட்ட பல இன்சிடென்ட்ஸ் சொல்லும்போதெல்லாம், பல விஷயங்கள் அவர் வந்து அவருடைய அவ்வளவு உச்சத்துல இருப்பாங்க. அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு கேரக்டர் அவரு. எனக்கு வந்து லைஃப்ல என்னுடைய எல்லா விஷயங்களப்பயும் அவரோட தான் போய் நிப்பேன். சமீபத்தில நெறைய அவரோட ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம். வாழ்க்கை மொத்தமும் அவங்க கூட இருப்போம். இந்த விழாவுல என்னையும் அழைச்சதுக்கு முருகதாஸ் சொன்ன மாரி, முருகதாஸ் அடிக்கடி இந்த படத்துக்கு உதாரணம் சொல்லிட்டே இருப்பார். அது வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஃபைட்ட பத்தி நெறைய நேரங்கள்ல பேசியிருக்காரு. ஒரு சில படங்கள்ல தான் விஜயகாந்த் சாருக்கு வந்து லேண்ட்மார்க் படமா இருக்கிற படங்கள்ல மிக முக்கியமான படம். லுக் வைஸா எல்லாத்துலயுமே. அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு பிறகு ரமணா, உங்க படம் சின்ன கவுண்டர், சத்திரியன் அப்படி விஜயகாந்த் சார் வந்து மாத்தி வர ஒரு சில படங்கள் இருக்கும். அப்படி கேப்டன் பிரபாகரனுக்கு முன்னும் பின்னும் சொல்ற அளவுக்கு இருக்கலாம். இந்திய தமிழ் சினிமாவுடைய மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான படத்த குடுத்த எங்களுடைய எங்களுடைய கேப்டன் தான். எங்களுக்கு எப்பயுமே செல்வமணி சார். அவங்களுக்கு நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். கண்டிப்பா இந்த படம் ரிலீஸ் அப்ப நானும் சார் எல்லாம் சேர்ந்து இந்த படத்த மறுபடியும் பார்ப்போம். எல்லாம் ஒவ்வொரு பில்டப்பா இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். கேப்டன் எப்படி ரமணால வந்து பயங்கர புள்ளி விவரம் சொல்லுவாரோ, அந்த மாரி இந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் வந்து கேப்டன் பிரபாகர் ரிலீஸ் ஆன பிறகு கிட்டத்தட்ட 10,000 சொச்சம் படம் ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொல்லி ரொம்ப அழகான ஒரு புள்ளி விவரம் சொன்னாங்க. எனக்கு இன்னும் கேப்டன் பிரபாகரன் ரிலீஸ் ஆன அந்த அந்த காலகட்டம் எனக்கு ஞாபகத்துல இருக்கு. இது வந்து 1991 இன் ஏப்ரல் 14 ரிலீஸ் ஆச்சு. அதான் செல்வமணிகிட்ட நான் கிளாரிஃபை பண்ணிக்கிட்டேன். அவர் ஜனவரி 14 அப்படின்னு சொன்னாரு. அது இல்ல. அப்புறம் அவர் சொன்னாரு, இல்ல ஜனவரி 14 பிளான் பண்ணா, ஆனா அத ரிலீஸ் பண்ண முடியலன்னு சொன்னாரு. ஏன்னா, இந்த படம் வந்து உங்களுக்கெல்லாம் தெரியும். 100வது படம்ன்றது சில நடிகர்களுக்கு மட்டும் தான் சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்கு. சிவாஜி சாருக்கு நவராத்திரி, எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒளிவிளக்கு, கேப்டனுக்கு கேப்டன் பிரபாகரன். இதுல அப்போ வந்து கேப்டன் பிரபாகரன் ரொம்ப முதல்ல 100வது படமா சென்டிமெண்ட்டா இது சரியா வராது அப்படின்னு நினைச்சாங்க. படம் பெரிய ஹிட்டு. அப்படி ஓடிட்டு இருக்கும்போது ராஜீவ்காந்தியுடைய படுகொலை. கரெக்ட்டா? அப்போ வந்து இந்த படத்துக்கு பயங்கர செட்பேக்கு. ஏன்னா கேப்டன் வந்து உங்களுக்கெல்லாம் தெரியும், இலங்கை போராளிகளுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான ஆளு. விடுதலை போராட்ட பிரபாகரன் தலைவர் பிரபாகரனுக்கு ரொம்ப நெருங்கியவர் அவரு. அதனால இது கொஞ்சம் எதிர்ப்பெல்லாம் வந்தது. ஆனா, அப்ப எல்லாரும் என்ன நெனைச்சாங்கன்னா, இப்ப கேப்டன் பிரபாகரன் விழுந்துரும்னு நெனைச்சாங்க. ஆனா, அதுக்கு அப்புறமும் அந்த படம் பெரிய சக்சஸ் ஆச்சு. அதுதான் அந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி. இப்ப இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது அப்படியே மிரண்டேன் நானு. என்ன பிரம்மாண்டமா இருக்கு படைப்பு. கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்னால பார்த்த அதே பிரம்மாண்டம் இப்பவும் இருக்கு. நான் வந்து வ கேப்டனுடைய ரொம்ப ரசிகன். நான் வந்து சந்திரசேகர் சார் சட்டமுறையற்றை படம் பண்ணும்போதே, அந்த படம் பார்த்ததுலேருந்தே நான் ரசிகன். எனக்கு தெரிஞ்ச ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிபியூட்டரு. அவர் வந்து சாட்சி படம் வந்து என்ன ப்ரிவ்யூ பார்க்க கூப்பிட்றாரு. அந்த படம் வந்து சொன்னேன், "சார் இந்த படம் வாங்க. கண்டிப்பா அந்த படம் பெருசா ஹிட் ஆகும்" அப்படின்னு சொன்னேன். அவரு "இல்லையே இது இந்த ஹீரோக்கு கொஞ்சம் இப்போ மார்க்கெட் டல்லா இருக்கான்னாரு." "சார் இல்ல சார். அவரு ஜனங்களுக்கு ரொம்ப பிடிக்குது சார் அவர. நீங்க வேணா பாருங்க. அந்த படம் பெரிய ஹிட் ஆகும்னு" சொன்னேன். சொன்ன மாரியே அந்த படம் பெரிய ஹிட்டு. அதேமாரி கேப்டன் பிரபாகரனுக்கும் எனக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த படமும் பெரிய ஹிட்டு. இப்போலாம் டிவியில சில சாங்ஸ் கேப்டன் சாங்லாம் பார்க்கும்போது,
எனக்கு ரொம்ப பார்க்க முடியாது. அந்த மாலை கருக்களிர் சோலை அந்த பாட்டு வந்து நீதியின் மறுபக்கம்னு நினைக்கிறேன். ரொம்ப பிடிச்ச பாட்டு. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே கண்ணீர் வந்துரும். இப்போ கேப்டன் பிரபாகர் இந்த ட்ரெய்லரு, டீசர்லாம் பார்க்கும்போது, கேப்டன் பிரபாகர் இன்னும் ஞாபகம் இருக்கு எனக்கு. இப்ப அந்த ஓப்பனிங் வந்து கிட்டத்தட்ட கேப்டன் வந்து ஒரு 20 நிமிஷம் லேட்டா தான் வருவார்ன்னு நெனைக்கிறேன். கரெக்ட்டா? ம். அதெல்லாம் அப்போ பார்க்கும்போது, "என்னடா கேப்டன் சீக்கிரம் வரமாட்டாரா? சீக்கிரம் வரமாட்டாரா?" அப்படின்ற மாரி இருக்கும். முதல்ல சரத்குமார்லாம் காமிச்சு, பாசமுள்ள பாண்டியரி பாட்டுலாம் காமிச்சு, அப்புறம் தான் கேப்டன் வருவாரு. கேப்டன் வரும்போது இன்ட்ரோடக்ஷனே பிரமாதமா இருக்கும். கேப்டனுடைய லெக் ஷாட் அது இதுன்னு காமிச்சு, ஒரு அடி ஒருத்தன போலீஸ்காரன அடிச்சு, அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள ஒரு ஃபைட் பண்ணுவாரு பாருங்க. மிரண்ட. அது மாரிலாம் ஒரு ஃபைட்டு எந்த ஆர்டிஸ்ட்டாலயும் பண்ண முடியாது. ஈவன் ஜாக்கி சாரும் கூட பண்ணலங்க நான் சொல்றேன். அந்த மாரி கேப்டன் மிரட்டுவார். அதெல்லாம் அந்த மாரி ஃபைட் பண்றதுக்குலாம் இப்ப யாரும் ஆர்டிஸ்ட் கிடையாதுங்க. எல்லாம் சும்மா ரோப் கட்டி டூப் போட்டு தான் எல்லாரும் பண்றாங்க. அது கேப்டனோட நான் ஒர்க் பண்ணியிருக்கனால சொல்றேன். எனக்கெல்லாம் வந்து ரொம்ப பொறாமையா இருக்கு. கேப்டன் வச்சு இவ்ளோ அழகா ஒரு படம் பண்ணியிருக்காரு. நம்ம அப்படி பண்ண தவறிட்டோமே! நம்ம சும்மா கேப்டனுக்கு ஒரு மஞ்ச பையும், கூடையும் குடுத்துட்டோமே! அப்படின்னு சொல்லி ரொம்ப எனக்கே ஒரு அடிக்கடி ஒரு காம்ப்ளெக்ஸ் வரும். இருந்தாலும் நான் மரியாதையில ஒரு சின்ன ஒரு மரியாதை செலுத்தினேன் அவருக்கு. அவருக்காக ஒரு அந்த படமே அவருக்காக தான் பண்ணேன். சிவா சாருக்கு தெரியும். அந்த படத்தில அவருக்காக ஒரு அழகான ஓப்பனிங் வச்சேன். நீங்க பலர் மரியாதை படம் பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. ஒரு சின்ன குழந்தை கொஞ்சம் உயரமான ஒரு இடத்துல அ சூரியனையே பார்த்துட்டு இருக்கும். அப்ப அவங்க அம்மா வாசல் தெளிச்சுட்டு இருப்பாங்க அதிகாலையில. அந்த குழந்தைய பார்ப்பாங்க. அந்த குழந்தை அப்படியே சூரியனையே பார்த்துட்டு இருக்கும். அப்போ இந்த அம்மாவுக்கு ஒரு ஷாட், அந்த குழந்தைக்கு ஒரு ஷாட், அந்த சூரியனுக்கு ஒரு ஷாட்டு. "என்னடா இது நானும் அப்ப இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். அந்த சூரியனையே பார்த்துட்டு இருக்கியே!" அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்கும். அந்த குழந்தை அந்த ஒரு 5 வயசு பையன். அப்படி பார்த்துட்டு, "இல்லம்மா, அந்த சூரியனுக்கு மீசை வச்சா எப்படி இருக்குன்னு பார்த்தேன்." அப்படின்னோனே, "இது என்னடா கேள்வி? நம்ம ஐயா மாரி இருக்கும்டா." அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லுவாங்க. உடனே அந்த சூரியனுக்கு அப்படியே ஒரு ஜூம் போச்சுன்னா, அந்த சூரியன்ல ஒரு மீசை வரும், ஒரு மூக்கு வரும், ஒரு உதடு வரும். அப்படியே ஒரு ஃபேஸ் வந்தா கேப்டனுடைய ஃபேஸு. கேப்டன் அப்படியே ஸ்லோ மோஷன்ல நடந்து வருவாரு. அங்க புரட்சி கலைஞரின் அப்படின்னு சொல்லி மரியாதைன்னு போட்டிருப்போம். என்னால முடிஞ்ச ஒரு சின்ன மரியாதை கேப்டனுக்கு அவ்வளோதான். மறுபடியும் கேப்டன் வச்சு படம் பண்ணணும்னு நெனச்சேன். அந்த வாய்ப்பு கிடைக்கல. கேப்டன் அரசியல்ல தீவிரமாயிட்டாரு. நம்ம கேப்டனுக்கு செய்ய வேண்டிய மரியாதை வந்து நிச்சயமா அவருடைய மகன் விஜய பிரபாகரனுக்கு அரசியல்லயும், சண்முக பாண்டியனுக்கு சினிமாலயும் செலுத்தி அவங்கள மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு செல்லணும்னு சொல்லி, இந்த படம் முதல்ல எப்படி வெற்றி பெற்றதோ, அதே மாரி ரீ ரிலீஸ்லயும் மிகப்பெரிய வெற்றி பெறும். என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.